ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் தேதியிலே தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பலப்பட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி சொல்லி 5 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தார். கடந்த 5வது மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். மே மாதம் முழுவதும் பல வேறுபட்ட விதமான பயணங்கள், ஊழியங்கள், இயற்கை ரீதியாக எத்தனையோ விதமான கால சூழ்நிலை மாற்றங்கள், தேர்தல், எத்தனையோ காரியங்கள் நடந்து போய்கொண்டிருந்த காலத்திலே கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்திருக்கிறார். 6வது மாதத்தையும் பார்க்க ஆண்டவர் நமக்கு தயை பாராட்டியிருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய பிரசன்னத்திலே தேவனை உயர்த்தி துதித்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நான் பயணத்தில் இருக்கிற நேரமாக இருக்கலாம், நான் ஊழியத்துக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் பலப்பட்டு தொடர்ந்து ஜெபத்தில் தாங்க வேண்டும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் இருக்கிற இடத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலின் ஆழங்களிலே அவருடைய ஜீவ ஊற்று பெருகும்படியாய் அவரை அன்போடு கூட வரவேற்போமா? ஹல்லேலூயா, thank you Jesus. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதையும் மகிமையால் நிரப்புமே, இந்த ஆலயம் முழுவதையும் மகிமையால் நிரப்புமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, உங்க மகிமை பிரசன்னம் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தோடு கூட நம்மை நிரப்பி நடத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதித்து அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை, அவருக்கு நன்றி செலுத்தி அவரை பற்றி கொள்கிற காரியத்தை பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் இணைந்து என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், எங்கள் நேசர் நீர்தானே என்று சொல்லி இந்த பாடலை இணைந்து பாடும்படி உங்கள் அன்பை கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நீ நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரவர். நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரவர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் காப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நீ நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறே, நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறே, நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நடப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரிவர். நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரிவர். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நம் வாழ்வில் தருகின்றார், நாம் நினைப்பதற்கும் மேலான் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நம் வாழ்வில் தருகின்றார், நாம் நினைப்பதற்கும் மேலான் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரிவர். நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசரிவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அப்படி நீங்களும் சொல்லுவீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
ஹல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை. இந்த கால வேளையிலே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? உணவு கொடுப்பதில் அவர் குறை வைக்கல, நல்ல உடைகளை கொடுத்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். இருக்கிற இடத்தை நமக்கு நிச்சயமாய் தந்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய சபையையும் தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் காத்து வந்த தேவன் நம் நிமித்தம் தேசத்து ஜனங்களையும் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கிற தேவன் அவர் இனியும் கைவிடாதவராய், இனியும் நம்மை மறக்காதவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய், நம்மை தாங்குகிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறாரே. அப்பா உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்கள் அன்பை நாங்கள் நினச்சி பார்க்குறோம், உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் நினச்சி பார்க்குறோம், உங்களுடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் நினச்சி ருசித்து பார்க்கிறோம், உங்களுடைய வல்லமையின் செயல்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் பயங்கரமான தேவனும் பராக்கிரமத்தின் தேவனும் பாதுகாக்கிற தேவனும் பலப்படுத்துகிற தேவனுமா இருக்கிறீங்களாப்பா. உடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு நன்மையே செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே தொடர்ந்து இந்த 6வது மாதத்தின் முதல் தேதியிலே நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம், விடுதலைக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம், எழுப்புதலுக்குரிய அடையாளங்கள் தேசத்தில் நடக்கும்படி அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெயிப்பீங்களா? இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தையும் ரட்சிப்புக்குரிய அடையாளங்களையும் அற்புதத்தோடு கூட அதிசயத்தோடு கூட உங்களுடைய விளையாடப்பட்ட ரட்சிப்பை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதை காண பண்ணும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த தேசம் அழிந்து போவதை அல்ல, சாபத்துக்களும் பாவத்துக்களும் இருப்பதை அல்ல, தேசத்து ஜனங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு விலகி போகிற வாழ்க்கையில் இருப்பதை அல்ல. எல்லாருடைய மனக்கண்களை கர்த்தர் நீர் திறப்பீராக. ஒவ்வொருடைய மனக்கண்களையும் கர்த்தர் நீர் திறந்து இயேசுவே ஆண்டவர் என்றும் அவர்தான் இரட்சகர் என்றும் அவர்தான் பூமி அனைத்துக்கும் ராஜாவை வந்து ஆளுகை செய்ய வரவிருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பை குறித்த பார்வைக்குள்ளும் வரத்தக்கதான கிரியைகளை நடத்துவீராக. சகல தேசங்களையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேசங்களும் என் இயேசுவை ராஜாவாக வரவேற்பதற்கு உரிய ஒரு எதிர்பார்ப்போடும் ஆயத்தத்தோடும் வாழத்தக்க கிரியில் நடப்பதாக தேவனுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஜெபிக்க வைக்கிறவர், தேசத்துக்காக திறப்பை நிற்க வைக்கிறவர், அதற்கான பலன்களை பார்க்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்கள் முன்பாக கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நேரடியாக பார்க்கிற காரியங்கள் இல்லாவிட்டாலும் நமக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு தருணங்களையும் வாய்ப்புகளையும் உபகரணங்களையும் நவீன கருவிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக பயன்படுத்துவது நமக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஜூன் மாதம் 2024 வருடத்தினுடைய இந்த முதல் தேதியிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பிவிட, உடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு துணை செய்திட தேவன் கொடுத்த அந்த தருணத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பலப்படுத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 31வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அதனுடைய முதல் வரியை நம்முடைய வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 104:31 எப்படியா இருக்கிறது? கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். The glory of the Lord shall continue forever.
இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தமாக கொடுக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The glory of the Lord shall continue forever. கர்த்தருடைய மகிமை, இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்திலே தேவனுடைய பலப்படுத்துதல் உங்களுக்கு எனக்கும் தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த மகத்துவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை முன்பாக வைத்து நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பல நிறைவேறி இருக்கின்றன. இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டியவர்களாக இருக்கின்றன. அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்துக்கும் நிறைவேறுகிற நிகழ்கால வாக்குத்தத்தங்கள் என்று ஏராளம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தின் காரியத்திலே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களா? ஏசாயா 40வது அதிகாரத்துடைய 5வது வசனத்திலே எப்படியாக ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த வார்த்தையை கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மகிமை என்ற வார்த்தை அதற்குரிய பொதுவான ஒரு எளிமையான விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற ஒரு காரியம், உயர்த்தப்படுகிற காரியம். ஆண்டவர் எவ்வளவு மேலானவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கவராக இருக்கிறார், எவ்வளவு மகத்துவமானவராக இருக்கிறார், எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே மகிமை என்று சொல்லுகிறோம். அவருடைய மகிமை அதை எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அது என்றென்றைக்கும் விளங்கும். அதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 40:5 அந்த மகிமை வெளியரங்கமாகும். இன்னைக்கு பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க அல்லது லட்சாதிபதிக, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், விஞ்ஞானிகள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு பெரிய இடத்துல வந்துட்டாங்கன்னா உடனே ஊரே உலகமே புகழ்ந்து பேசும் பாருங்களேன். வா என்ன மாறிப்பா என்று சொல்லி பாராட்டி அதை தூக்கி பேசுகிறாங்கல்ல, அதுதான் மகிமை என்ற ஒரு காரியத்துக்கு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகிமை அது என்றென்றைக்கு விளங்கும். இந்த மகிமைக்கு ஈடாக வேறு எதை நீங்கள் வச்சாலும் அது ஈடாகவே முடியாது. இது ஒரு பக்கம் உயர்த்தப்படுகிற காரியம். இன்னொரு பக்கம் மகிமையை குறித்து சொல்லணும்னு சொன்னால், அது எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற மிகவும் மேன்மையான பயங்கரமான வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தெல்லாம் மிஞ்சின ஒரு பிரகாசம் என்றும் நான் சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த பிரகாசத்துக்கு ஏதுவான மகிமையைத்தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் முதல் தேதியிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் நம் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய பிரகாசம் என்ற இந்த மகிமை அது என்றென்றைக்கும் விளங்கும். அப்படியானால் இருளை நீக்குகிற, இருளுக்குரிய சகல காரியங்களை தோற்கடித்து அதில் மேலான விதத்தில் நம்மை பிரகாசத்தோடு கூட வழிநடத்துகிற ஒரு காரியமாக இந்த பிரகாசத்தின் மகிமை இருக்கும் என்பதை குறித்து விளக்குவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே 60 அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை குறித்து கொண்டு அதை வாசிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன், அதை விரும்புகிறேன். குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 60:1-2 தேவனுடைய வாக்குத்தத்தம் இப்படியே சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது, உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த கர்த்தருடைய மகிமைக்கு நான் கொடுக்கிற முதல் விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். இது பிரகாசிக்கிற மகிமையாக இருக்கிறது. A glorious brightness, பிரகாசம், மகிமையாய் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் என்பதான் வாக்குத்தத்தம். கர்த்தருடைய மகிமை, அதைத்தான் ஏசாயாவில் சொல்றாரு, அவருடைய மகிமை அது என்றென்றைக்கு விளங்கும் என்றால் என்ன? உன்மேல் காணப்படும். அப்போ இது பிரகாசத்துக்கு, வெளிச்சத்துக்கு, ஒளியின் அந்த மகத்துவத்தை நம்மேலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியமாய் பார்க்கிறோம். இந்த பிரகாசிக்கிற மகிமை இது நம் மேல் உதிக்கும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு,
நீ பிரகாசிக்க வேண்டிய அந்த காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இனியும் நீ மங்கி கிடக்கிற ஒரு மகனாக மகளாக அல்ல, நீ மறைந்து கிடக்கிற ஒரு நபராக அல்ல, நீ தேவனுடைய பிரகாசத்தை மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்ற, பூமியை சுற்றி ஜனங்களை சுற்றி இருள் இருக்கும், பூமியில் இருள் இருக்கும், ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருள் மூடும். அப்போ அந்த இருளை அகற்றுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு இடத்துல இருளாக இருக்குது என்றால் அந்த இருளை அகற்றுவதற்கு அவசியமான தேவை வெளிச்சம் தானே. அப்போது சுற்றி இருள், பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், மரண பயம் என்ற இருள், பிசாசுடைய கிரியைகள் என்ற இருள் எங்கே பார்த்தாலும் இருக்குல்ல. இது பூமியை மூடுதுன்றார், கார் இருள் ஜனங்களை மூடுதுன்றார். இது நடக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் அங்கே போய் நிறுத்தி எந்த இடத்துல இருள் இருக்குதோ அங்கே உங்களை வச்சு அந்த இருளை அகற்றுறதுக்கு எதுவாக அவருடைய மகிமை வெளிச்சத்தை கொடுக்க வைப்பார். அப்போ அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் டிஸ்போஸ் ஆகிடும், இருள் இல்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்ல, இருளை அகற்றுகிற ஒரு வேலைக்கு தேசம் முழுவதிலும் உங்களை என்னையும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். தேசங்களுக்கு உள்ளே கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அப்போ உங்கள் மேலே அது உதிக்குமா. அப்போ சாதாரண பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஒரு தெரு இருக்குது, மாலை 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. அந்த பகல் நேரத்தில் இருந்த காரியமெல்லாம் வெளிச்சம் அப்படியே போய் இருள் அந்த பகுதியை மூட ஆரம்பிக்கும். யோசிச்சு பார்க்குறீங்க இல்லையா. ஒரு தெரு நம்ம இருக்க தெருவே வச்சுக்கோங்க, பகலில் சூரிய வெளிச்சம் இருந்துச்சு, பகலில் ஒரு சாதாரணமாக ஒரு வெளிச்சமான நிலை காணப்பட்டுச்சு. ஆனால் சாயந்தரம் ஆகுது 7, 8, 9 மணி ஆச்சுன்னா அந்த தெருவே அப்படியே இருட்டாயிடுது. அந்த இருட்டின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற உதாரணத்தை பாருங்கள். திடீரென்று ஏதாவது இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் சுவிட்சை ஆன் பண்ணி விடுவாங்க. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டாங்கன்னா எந்த இடத்துல இருள் இருந்துச்சோ, எந்த தெருவில் இருள் மூடி இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கிற இருள் இந்த வெளிச்சத்தினாலே அகற்றப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் நீ மகிமையை வெளிப்படுத்துகிற பிரகாசமாய் ஒளியாக உன்னை கர்த்தர் அங்கே வைக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய இருள் அகற்றப்பட காரியம் நடக்குன்னு சொல்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக உங்களை என்ன வச்சுக்கிறாரு. இருளான நேரத்தில் பிரகாசிக்கிற ஒரு நபராக நம்ம மேலே தம்முடைய மகிமையை கர்த்தர் என்றென்றைக்கும் விளங்க பண்ணுகிறார். இப்போ இப்படி யோசிச்சு பார்ப்போம். பகலில் வெளிச்சமாக இருக்குது, இரவில் இருட்டாகிற பொழுது வெளிச்சம் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்ல, என்றென்றைக்கும் இந்த மகிமை வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருந்தால், விளங்கி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும். இருள் என்ற காரியமே இல்லாதபடிக்கு 24 மணி நேரமும் பகலில் இயற்கை வெளிச்சம், இரவில் மின்சார வெளிச்சம் என்று சொல்கிற ஒரு உலக பார்வையில் ஆண்டவர் சொல்ல, 24 மணி நேரமும் நீங்கள் கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சமாக நிற்பீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருள் மேலோங்காதபடிக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்க முடியும். ஸோ இது பிரகாசிக்கிற மகிமை என்று சொல்லுகிறேன். இதை நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் மோசேயினுடைய முகத்திலே காணப்பட்டதை பார்க்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமும் 34, 29, 30. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 30வது வசனம் சொல்கிறது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கவனிங்க, மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவன் கைகளில் 2 சாட்சி பலகைகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கைகளில் 2 ஏற்பாடுகள் என்ற வேதாகம புஸ்தகம் இருக்கிறது. ஒரு பக்கம் பழைய ஏற்பாடு, இன்னொரு பக்கம் புதிய ஏற்பாடு என்ற 2 சாட்சி பலகைகள் 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு, சீனாய் மலை என்பது தேவ பிரசனத்தை குறிக்கிறது. தேவ பிரசனம் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசனத்தில் நேரத்தை செலவழிக்கிற அந்த ஜெப நேரத்தை குறிக்கிறது. அந்த மலையில் ஜெபித்து விட்டு மோசே தேவனோடு பேசினது மாத்திரமல்ல, தேவன் மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். தன்னோடு அவர் பேசினதினாலே இவன் முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியவில்லை. நீங்கள் தேவனோடு பேசுகிற காரியம் ஒரு பக்கம் அதிகமாக நடக்கிறது, அது அதிகமாகிறது என்பதைப் போல தேவன் நம்மோடு கூட எந்த அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்குள்ள மகிமையின் பிரகாசம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு எப்போ போல வழக்கமாக தான் வர்றான். மலைக்கு ஏறி போனால், போய் ஜெபம் பண்ணா, வசனத்தை வாங்கினா, கர்த்தர் பேசின கேட்டான், கேஷுவலாக கைகளில் அந்த 2 சாட்சி பலகைகளை பிடித்துக்கொண்டு இறங்கி வர்றான் எப்பொழுதும் போல. அவனுக்குள்ளே எந்த விதமான மாற்றம், வித்தியாசம் அல்லது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மையோடு கூட அவனை வரல. வழக்கம் போல வருகிறான ஜனங்களுடைய முகத்திலே பிரகாசத்தை பார்க்கிறார்கள். ஆரோனும்
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசே அப்படியே பார்க்குறாங்க, அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதை கண்டார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் உங்கள் மேலே விளங்கும். அது பிரகாசிக்கிற மகிமையாய் உங்கள் மேலே உதிக்கும் என்பதை நீங்கள் பிடித்துக்கொள்ள. ஆண்டவரே, இந்த நாட்களில் என் கைகளில் நீ கொடுத்துக்கிற 2 ஏற்பாடுகளாக இருக்கிற 2 சாட்சி பலகைகளை நான் அதிகமாய் எனக்குள்ளே கொண்டு வந்து, நான் ஜெபத்தின் மூலம் உம்மோடு பேசுவது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னோடு பேசுகிற காரியம் அதிகரிப்பதாக, நான் அதிகமாக நீர் பேசுகிற காரியத்துக்குள்ளே வர 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 என்னிலே உம்முடைய மகிமை விளங்கும், என்மேல் உம்முடைய பிரகாசத்தின் மகிமை வெளிப்படும் என்பதை எதிர்பார்ப்போம். அந்த மகிமையை குறித்து சொல்லும் பொழுது பவுல் இப்படியே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே இதை குறித்த விளக்கத்தை அவர் சொல்லும் பொழுது கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:7 இப்படியே சொல்லுகிறது. எழுதப்பட்டு கற்களிலே பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால், அந்த மகிமை பிரகாசிக்கிற மகிமை என்று சொன்னேன்னு, மகிமை என்ற அந்த காரியம் பிரகாசிக்கிற ஒரு மகிமையாக அது நம்மேல உதிக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவனை முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. பழைய ஏற்பாட்டில் கற்களில் கற்பலகையில் எழுதப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்கிற பொழுது அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்கிறார். அதாவது நியாயப்பிரமாணம், இப்படி செய்யலைன்னா உனக்கு நியாயத்தீர்ப்பு வரும், இப்படி செய்தால் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நிமித்தம் அழிக்கப்படுற காரியம் நடக்கும் என்று சொல்லி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே இருந்த காரியம் அப்படி இருந்திருக்குமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியாக ஜீவனை கொடுக்கிற ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வழியாக நடந்த காரியம். அதை செய்கிற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசிக்கிற மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் உங்கள் மேல் விளங்கும், தொடர்ந்து நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது நடந்த காரியத்தை பாருங்கள். ஒரு நாள் லிட்டரலாக அந்த அனுபவத்தை நம்முடைய சீசர்களுக்கு அவர் முன்பாக காண்பிக்கிறார். மத்தேயு 17 அதிகாரம் 1-2 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 17:1-2. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த கொண்ட நாட்கள் நடந்தது என்ன? 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், 2வது வசனம் இப்படியே சொல்கிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மகிமைக்குரிய அந்த உதாரணத்தை கவனிங்க. மோசேயினுடைய முகத்தில் காணப்பட்ட பிரகாசம், இங்கே பார்க்கிறோம் இயேசுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த மகிமைக்கும் பிரகாசத்துக்கும் உள்ள இணைப்பை கவனியுங்கள். முகம் பிரகாசிக்கிறது. மோசேயினுடைய முகத்திலே காணப்பட்ட மகிமை பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசு அந்த மகிமையை தன் வாழ்க்கையிலே உடையவராய் வாழ்ந்தார். அந்த மகிமையின் பிரகாசம் அவருக்குள்ளே எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கான ஒரு சுவையை, ஒரு ஆரம்ப நிலை, அடையாளபூர்வமான காரியத்தை சீசர்கள் பார்க்க முடியாத காரியத்தை, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஸோ இந்த காரியத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அப்போ 2 காரியமாக நாம் இதை பிரிக்க விரும்புகிறோம். 1 பிரகாசிக்கிற மகிமை. 2வது, இந்த மகிமைக்கு நான் கொடுக்கிற ஒரு விளக்கம் என்னவென்றால், இது பாதுகாக்கிற மகிமையாக இருக்கிறது. ஒரு பக்கம் பிரகாசம் இருளை அகற்றுவதற்காக, வெளிச்சமாக எப்பொழுதும் எங்கு போனாலும் ஜனங்களுடைய இருதயத்தில், நாம் இருக்கிற தெருக்களில், நாம் வாழ்கிற குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் மூலமாய் நம் வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை மகிமையாக வெளிப்பட்டு இருளை அகற்றுகிற ஒரு காரியம். 2வது காரியம் சொல்கிறேன். ஏசாயா 58:8 இப்படியே பார்க்கிறோம். ஏசாயா 58:8 இப்படியே சொல்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கடைசி வரை நன்றாக கவனித்து பாருங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதற்கு நான் சொல்கிறேன், பாதுகாக்கும் மகிமை. 1வது காரியம் பிரகாசிக்கும் மகிமை என்று சொன்னேன். இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் பாதுகாக்கிற மகிமை. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மகிமை நம்மை தொடர்ந்து வந்து நம் பின்னால் எப்பொழுது வரும் பொழுது சத்ருவானவன் நம்மை அடித்து போடாதபடிக்கு, சத்ருவானவன் நம்மை கீழே விழ தள்ளிவிடாதபடிக்கு, சத்ருவானவன் நம்மை பாவத்துக்குள்ளே பாவச்சேட்டிலே தடுமாறி மூழ்கி போய்விடக்கூடாது, போக வைக்காதபடிக்கு கர்த்தர் சொல்ல, ஏன் மகிமை உன்னை பின்னால் காக்கும். ஏன்னா முன்னால் நீ வேணா பார்த்து நடப்ப. நீ முன்னால் இருக்கிற பொழுது ஒரு கல் இருக்குதான் உன் கண்ணால் பார்க்க முடியும், ஒரு ஏதாவது கம்பி கிடைக்குதான்னு பார்க்க முடியும், முள் இருக்குதான்னு பார்க்க முடியும், நீ பார்த்து தாண்டி போயிடுவேன். ஆனால் பின்னாடி எதிரி வர்றான், உனக்கு விரோதமாக எதையாவது ஏவி விடுறாங்க,
உனக்கு விரோதமாக ஏதாவது அனுப்புகிறாங்க, ஒரு பின்னால் வருகிற அம்பா இருக்கலாம், அக்கினி ஆஸ்திரமாக இருக்கலாம், அது தாக்கும் பொழுது நீ முன்னால் தானே பார்க்குற, பின்னால் எப்படி உன்னால் பார்க்க முடியும்? ஆண்டவர் சொல்ல, என் மகிமை உன்னை பின்னால் காக்கும். உன்னை தாக்கி உன் தலையில் அடித்து கீழே தலை நினைக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி கர்த்தர் மகிமையை வைத்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கும். ஆகவே எதிரி பின்னாக உன்னை துரத்தி கொண்டு வந்து உன்னை எங்காவது நீ பார்க்காம இருக்கிற பொழுது, நீ கவனிக்காமல் இருக்கிற பொழுது, நீ பின்ன என்ன நடக்குன்னு சொல்லி தெரியாது முன்னோக்கி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது உன்னை தாக்கி அழிக்க நினச்சா கர்த்தர் சொல்ல, ஏன் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாமல் யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க போல், எனக்கு தெரியாமல் யாரோ என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க போல், என்னை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். காரணம் அவர் சொன்ன, என்னுடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். இதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த மகிமைக்கு இன்னொரு பெயர் உண்டு, கனப்படுத்துகிற மகிமை. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், தேவனை இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லாவற்றையுமே செய்கிறவராக இருந்தார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியம், நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பதவி, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். மகிமைக்கும் அதை தொடர்ந்து வருகிற ஒரு வார்த்தைக்குள்ள இணைப்பு இங்கே சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் 16:27, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க ஆரம்பிக்கிறேனோ, அந்த சமூகத்தில் நாம் செலவழிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் தெரியுமா? மகிமை கனம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மகிமை விளங்க 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 உங்களுக்குன்னு ஒரு கனம் பெருக ஆரம்பிக்கும். நாம் பெருமையை தேடுகிறவர்கள் கிடையாது, நாம் பெருமை தேடக்கூடாது, நாம் பெருமைக்காக வாழக்கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்தும் பொழுது அது தேவனை நம்ம கொடுக்கிற உற்சாகப்படுத்துகிற. அவர் சொன்னார், தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் கிருபை கொடுப்பேன், தாழ்மையுள்ளவர்களை நான் உயர்த்துவேன். நாம் தாழ்த்துகிறவர்கள் கர்த்தர். அப்போ அந்த கனம் என்பது மகிமையின் மூலமாக நமக்கு வருகிறது. அதுக்கு அவர் வச்சிருக்கிற காரியம் அவருடைய சமூகத்தில் இருப்பது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அடுத்த பகுதியை பிறகு பார்த்துக்கொள்வோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகத்தில் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய துதிகளை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை, உன்னுடைய நேரங்களை, உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய வார்த்தைகளை செலவழிக்கிற காரியத்தை செய்கிறாயோ, அந்த சமூகத்துக்கும் மகிமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து வருகிற மகிமைக்குள் நீங்கள் வளர 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 அது நம்மை கனப்படுத்துகிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வருகிறது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு மகிமை தேவன் நம்மையிலே வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நமக்குரிய கனம் பெருகும். நம்ம நினச்சி கூட பார்க்காத ஆட்கள், உலக அளவில் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய புள்ளிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய மேதைகளாக இருக்கலாம், அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதான் கனம். நாம் ஒருவேளை அற்பமானவர்களை போல இருக்கலாம், ஆனால் பெரிய அதிகாரி வந்து எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேசத்து தலைவன் வந்து, தேசத்தில் இருக்கிற பெரிய தலைவர் வந்து எங்களுக்கு ஜெபம் வேணும் என்று சொல்லி நம்மளை கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை ஜெபிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கனம் மகிமை விளங்கும் பொழுது கனம் அதிகமாய் பெருகும் என்பதை புரிந்து கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 12:28 இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பொழுது அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் சொன்ன வார்த்தை கவனியுங்கள். யோவான் 12:28 இப்படியே சொல்லுகிறது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது சத்தம் கேட்குது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துகிறேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நான் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை இன்னமும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவுக்கு அதான் உண்டாச்சு. நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குற பொழுது, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துன்னு சொல்கிற அவருக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சத்தம் வருது. இப்போ யோவான் 17:2 அவர் சொன்னார், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும்
அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாகம், ஒரு ஆர்வம், ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்கும் என்று சொன்னீங்கல்ல, அந்த மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்பட நான் பார்க்க விரும்புகிறேன். உம்முடைய மகிமை விளங்கும் பொழுது என்ன நடக்கும்? பிரகாசம், பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றுகிற பிரகாசம். உம்முடைய மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்? எதிரி கண்ணுக்கு புலப்படுகிற, கண்ணுக்கு புலப்படாத, பின்னால் வந்து தெரியாமல் வந்து என்னை தாக்கி அழிக்க எத்தனிக்கிற பொழுது, அது பலவீனம் என்ற பெயரில், வியாதி என்ற பெயரில், மந்திரவாத சூனியம் என்ற பெயரில் பலவிதமான காரியங்களை வச்சு என்னை மிரட்டுகிற காரியங்கள் வருகிற பொழுது, என்னை முடக்க நினைக்கிற பொழுது, என்னுடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும். உனக்கு நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு கனம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இந்த நாட்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருக்கு உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாரே, அதுபோல் நாமும் கேட்போம், ஆண்டவர் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் எங்கள் மேலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, உம்முடைய மகிமை என்னென்னுக்கு விளங்கும்னு வாக்கு பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே, நாங்கள் படிக்கிற இடங்களிலே, நாங்கள் போகிற இடங்களிலே, நாங்கள் அனுப்பப்படுகிற எந்த இடத்திலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. தேவ பிரசன்னத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நடக்கிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல இடங்களிலே பயணம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைகளில் கர்த்தர் யார் யாருக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நினைக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் நடக்க வேண்டும். உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். உங்கள் மூலமாய் அவரை மகிமைப்படுத்துகிற காரியம், அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகிமை விளங்குகிற காரியம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபித்து வாழ்த்தி முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள், எங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாள் காலத்திலும் ஆண்டவர் எங்கள் மேலே உங்கள் மகிமை விளங்கும், என்றென்றைக்கும் அது விளங்கும்னு சொன்னீங்க. இந்த மகிமைக்குரிய காரியத்தை உடைய பிள்ளைகள் அனுபவ ரீதியாக காண்பார்களாக. நாங்கள் செய்கிற வேலைகள், நாங்கள் செய்கிற ஊழியங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமைக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்க, அனுபவிக்க, அதன் மூலமாக உண்மை நாங்கள் இன்னும் மகிமைப்படுத்தி உயர்த்திட தேவன் தயவு பாராட்டுவீராக, கிருபை செய்வீராக. பிள்ளைகள் எல்லா நாட்களும் உம்மாலே பாதுகாக்கப்படுவார்களாக, உம்மிடத்திலிருந்து வருகிற கனத்தை பார்ப்பார்களாக, உம்முடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவார்களாக. உடைய தேவையை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் புதிதாக ஸ்கூலில் அடுத்த வகுப்புக்கு சேர்க்கப்படுவாங்க, புதிதாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற காரியங்கள் நடக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஸ்கூல் லைஃப்பில் ஒரு நல்ல விஸ்டம், உங்கள் ஞானம் பிள்ளைகளை நிரப்பட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, அவருடைய பெற்றோர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கொடுங்க. வேலை செய்கிற நபர்கள் ஆண்டவரே எல்லாரோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவதை பார்க்க வைப்பீராக. உங்களுடைய ஆளுகை அசைபாடுதல் மூடுவதாக பலப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த முழு மாதமும் பல வேறுபட்ட இடங்களிலே ஊழியங்கள் செய்கிற நேரங்களில் கர்த்தர் சரியானபடி அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாளும் கொண்டு சென்று பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. வேதத்தை தினந்தோறும் வாசித்து அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவிக்கிற காலத்தை மறந்துடாதீங்க. அவருடைய சமூகத்தில் இருக்க 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 உங்கள் வாழ்க்கையில் மகிமை பெருகும், கனம் பெருகும், அவருடைய பிரகாசம் பெருகும். கர்த்தரோடு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Our address: Pastor K. Joseph, God's House Ministries, Jesus Nagar, Kalyargovil, Sivaganga District. Phone number 944 311 1125. God bless you.